யார் இந்த ரத்தன் டாடா? இவர் நம்பர் ஒன் பணக்கார லிஸ்ட்லயே இல்லை, டாப் 10 பணக்கார லிஸ்ட்லயே இல்லை. ஏன் இவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டே இருக்காங்க? யார் தான் இவரு? எங்கதான் பிறந்தாரு? ஒரு வாழ்க்கை வரலாறு என்ன சாதிச்சாருன்றது நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் தேங்க்யூ. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஜாம் ஹெச்சியோட பிள்ளை தான் ரத்தன்ஜி டாடா. அவருடைய வளர்ப்பு மகன் தான் நாவல் டாடா. இந்த நாவல் டாட்டாக்கும் சோனி என்றவங்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்துக்கு பிறகு பிறந்தவர் 1937ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி பிறந்தவர் நம்ம புகழ்ந்து இப்ப பேசிட்டு இருக்க நம்ம ரத்தன் டாடா. இந்த ரத்தன் டாடா தான் சிறு வயதிலிருந்தே மிகுந்த கஷ்டத்தை வேதனையை அனுபவிச்சாரு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அப்பா அம்மாக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு ரெண்டு பேருக்குள்ள. அதனால இவர் 10 வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. அவங்க டைவர்ஸ் வாங்கினதுல இருந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு வந்தாரு. அப்போதுதான் அவருக்கு 2வது தாயா ஒருத்தவங்க உருவானாங்க. அவருடைய பாட்டி நவாஜ் பாய். இந்த நவாஜ் பாய் டாட்டா என்ன பண்ணாங்கன்னா, அவர் சின்ன வயசுல இருந்து தாயோட பாசமும் கிடைக்கல, தந்தையோட அரவணைப்பும் கிடைக்கல. நவாஜ் பாய் டாட்டா தான் இவங்களுக்கு பயங்கரமா நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல அறிவும் எப்படி பெரியவங்கள்ட்ட பேசணும் நிறைய சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. நெக்ஸ்ட் இவருடைய அப்பாவுக்கும் இவருக்கும் நிறைய மோதல் ஏற்பட்டது. சின்ன வயசுல எங்க அம்மாவை ஏன் நீங்க பிரிஞ்சிருக்க மாதிரி பயங்கரமான சண்டை வச்சிருவோம். இவங்க ரெண்டுக்குள்ள பயங்கரமா ஏற்பட்டு ஒரு நாள் அப்பா இவர்கிட்ட நீ என்ன பண்ணுவே தெரியாது, நீ போய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிங்க ஒரு ஆர்டர் போட்டாரு. ஆனா இவரோட அப்பாவோட ஆர்டர் இவர் மதிக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா இவருக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவருக்கு சிவில் இன்ஜினியரிங் மேல இன்ட்ரெஸ்ட். சரி அப்பா சொல்லிட்டாரு, படிக்க போனாரு. ஆனா படிக்கிற இடத்துல ஒரு படிப்பு வரல. இவருக்கு இன்ட்ரெஸ்டான படிப்பு தானே சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இவருக்கு வரல. உடனே அங்க இருந்து பாட்டி கிட்ட பாட்டி எனக்கு விருப்பமானதை நான் படிக்கிறேன்னு பாட்டி கிட்ட அவர் சொன்ன பிறகு, பாட்டி ஓகேப்பா உனக்கு விருப்பமானதை நீ படிப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பாட்டியும் சொல்லிட்டாங்க. உடனே அவரு காதிவலி யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு திரும்பவும் இந்தியாவுக்கு இந்தியால நம்ம ஜாம் ஹெச்சியோட குடும்பம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, டாடா நிறுவனத்தோட குடும்பம் ரொம்ப கீழே போய் வேலை செய்வாங்க. அவங்களுடைய வேலையா அதுதான். 6 மாசம் டைரக்டா எடுத்து மேல் போஸ்டிங்லாம் இவங்க குடும்பத்துல போட்டுக்கவே மாட்டாங்க. முதல்ல கீழே போய் கீழே யாரு இருக்கா, கடைக்கோடி ஆள்லாம் எப்படி வேலை செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சு அவங்களோட கஷ்டத்தெல்லாம் உணர்ந்துட்டுதான் நீ மேல உட்காரணும். அப்பதான் கீழே இருக்கிற கஷ்டம் மேல தெரியும் சொல்லிட்டு 6 மாசம் அந்த பணியில தெரிஞ்சாரு. 1991ஆம் ஆண்டு தான் டாடா நிறுவனத்தோட தலைவரானார். அப்ப இவர் ஆன பிறகு டாடா நிறுவனத்துல ரொம்ப டவுன்ல இருந்த டாடா நிறுவனத்துல இருக்க எல்லா கம்பெனியும் ரொம்ப பீக்ல மேல வர வச்சாரு. அது அவரோட புத்திசாலி தானா, நெக்ஸ்ட் அவருடைய கடினமான உழைப்புனால வர வச்சாரு. பயங்கர எல்லா போட்டியாளர் நிறுவனமும் அவங்கள பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இவர் ரொம்ப சந்தோஷத்துல ஒரு நாள் கார் எடுத்துட்டு வெளியில போகும்போது அவர் பார்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 பேரு ஒரே கம்பெனில பைக்ல போனதை பார்த்தாரு. ஆபத்தான பயணத்துல அவங்க போயிட்டு இருக்கும்போது அவர் பார்த்துட்டு அவர் திங்க் பண்ணாரு, நம்ம இந்தியால ஏன் 4 பேர் போறதுக்கு ஒரு வண்டி நம்ம அறிமுகப்படுத்தக்கூடாதுன்னு மறுநாளே ஒரு பத்திரிகையில வெளியிட்டாரு. 4 பேருக்கு போற மாதிரி ஒரு கார் உற்பத்தி செய்யப்படும் 1 லட்சம் ரூபாய்க்கு அப்படின்னு அறிமுகம் செஞ்சாரு. அதை பார்த்து எல்லா நிறுவனமும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1 லட்சம் ரூபாய் எப்படி செய்ய முடியும்? உதிரி பாகமே 3 லட்சம் கிட்ட ஆகுமே. உதிரி பாகத்தோட கம்மியா செஞ்சா ரொம்ப தரமற்ற காரா தானே அது இருக்கும் அப்படின்றவங்க எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பீக்ல இருந்த அந்த சுசுகியோட தலைவர் அவரு ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது கண்டிப்பா விபத்துலதான் முடியும் 1 லட்சம் ரூபாயில செஞ்சா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணதெல்லாம் இவர் கேட்டு இவரோட அதிகாரிங்க எல்லாரையும் வர வச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்களே தெரியாது, எனக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு கார் டீ பண்ணுங்க நம்ம இந்தியால அப்படின்னு அவர் சொல்லவும் அதிகாரி எல்லாம் குழம்பி போய் நிக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் எப்படி முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்ப, எனக்கு லாபம் முக்கியம் கிடையாது, நீங்க முதல்ல எல்லாம் போய் காரை ரெடி பண்ற வேலையை மட்டும் பாருங்க, டிசைனர் ரெடி பண்றது சொல்லணும். மோடி போய் டிசைனர் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இவருக்கு எதுவுமே செட் ஆகல. கேன்சல் பண்ணி அனுப்புறாரு. இந்த டிசைனர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, செட் ஆகல. எனக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் அந்த கார் அடங்கி இருக்கணும், நார்மல் கார் எல்லா கார் மாதிரி அந்த காரை எடுக்கணுன்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. உடனே எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு காரு கரெக்டா பயங்கரமா சம்பவத்தை நம்ம ரத்தன் 2007ஆம் ஆண்டு கரெக்டா அந்த காரை அவரே ஓட்டிட்டு மாபெரும் விழாவா வச்சு இந்த காருக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க எல்லா அதிகாரியும் பாராட்டினாரு. அப்பதாங்க பயங்கரமான சம்பவத்தை செஞ்சோம். எல்லா நிறுவனமே ஆடி போச்சு. அந்த மாதிரி பயங்கரமான சம்பவத்தெல்லாம் நிகழ்த்தினவர் தான் நம்ம ரத்தன் டாடா. வயது மூப்பின் காரணமாக 2012ஆம் வருஷம் அவருடைய சொந்தக்காரர் டாடா நிறுவனத்தோட சொந்தத்திலேயே ஒருத்தர் தலைவரா நியமிச்சாரு.
ஆனா அவர் வந்து பயங்கர ஊழல் செஞ்சதுனால அவரை நிப்பாட்டிட்டு இடைக்கால தலைவரா அவர் இருந்தார். ரொம்ப வயது மூப்பின் காரணமாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ரொம்ப ரொம்ப டிசிஎஸ் நிறுவனத்தோட தலைவர் நடராஜ சந்திரசேகர், அவரை நெக்ஸ்ட் வந்து தலைவரா நியமிச்சுட்டு அவர் ஓய்வு. மும்பைல ரத்தன் டாட்டாவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கப்பட்டது 2019 வருஷம். அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை கொடுக்க வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரபல நிறுவனமான இன்போசிஸ். இந்த இன்போசிஸோட தலைவர் நம்ம நாராயணமூர்த்தி சார், அவர்கிட்ட அவர் கை மூலம் நம்ம ரத்தன் டாட்டாக்கு கொடுக்கப்பட்டது. பயங்கரமா பேசப்பட்டது. ஆனா அங்க நடந்த நெகிழ்ச்சியான சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஒரு போட்டியான நிறுவனம் இன்போசிஸ் நிறுவனம். ஆனா இவரு வந்து இவர் காலில் விழுந்து ஆசி வாங்கினாரு கூட. அப்பதாங்க பேசப்பட்டது இவரோட புகழ். இவரு பணத்தை மட்டும் சேர்த்து வைக்கல, மக்களுக்கு எல்லாருக்கிட்டையும் குணத்தையும் சேர்த்து வச்சாரு என்று பயங்கரமான புகழா இவர் அடைஞ்சாருங்க. இந்த ரத்தன் டாட்டாவோட ஹிஸ்டரி வாழ்க்கையில இருந்து எனக்கு கத்துக்கின என்னன்னு பாத்தீங்கன்னா, பணத்தோட மக்கள் வந்து மனித நேயத்தை பயங்கரமா மதிக்கிறாரு. ஆனா பணத்தை காட்டிலும் பயங்கரமான புகழ் ஓங்கிய இடத்துல இருந்தாலும் மனுஷன் கீழே இருக்கிறத நினைக்கிறாரு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு உண்மையில வேற லெவலுங்க. நம்பர் 1 பணக்கார லிஸ்ட்ல அவர் இல்லைனாலும் மக்கள் மனசு நம்பர் 1 பணக்காரனா அவரு தாங்க இருக்காரு. இந்த விஷயத்த நான் கேட்டதுல இருந்து அவரோட விஷயம் ரொம்ப பயங்கரமான சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணேன் வீடியோ.